ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் தமிழ் புத்தாண்டு முதல் நாள், விசுவாவசு சித்திரை மாதம் முதல் நாள், அதாவது 14/4/2025 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் முதல் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் அனுதினமும் அளவற்ற நன்மைகளும் கிடைக்க பெறட்டும். அது எல்லாத்தை விட ஏன் இந்த சித்திரை முதல் நாளுக்கு இவ்வளவு சிறப்பு? இந்த நாளை நம்ம ஏன் தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம்? மேலும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அப்படி அது உண்மையா இருந்தா நாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும்? எல்லாத்தையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதத்துல முதல் நாளை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். அதாவது சூரிய பகவான் இந்த சித்திரை மாதத்துல தன்னுடைய ஓராண்டு பயணத்தை முடிச்சுக்கிட்டு, அதாவது 12 மாதங்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில பயணம் பண்ணிட்டு மீண்டும் புதிய பயணத்தை துவங்கக்கூடிய நாள் தாங்க இந்த சித்திரை திருநாள். இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சிறப்புமே இந்த நாளுக்கு இருக்கு. அதாவது நம்மளை படைச்சது யாருனாக்கா பிரம்மதேவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கிய நாளே இந்த நாள் தான். சோ இந்த வருஷம் இந்த புத்தாண்டுங்கிறது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தொடங்குது இல்லையா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிறப்பு வழிபாடு செய்யணும். சில ஏற்பாடுகளை செய்துதான் அந்த பூஜைகளை நம்ம செய்ய முடியும். அதாவது இதை நாங்க கனி காண்பது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்ட பாரம்பரிய முறையில சில வழிமுறைகளை பின்பற்றி இந்த நாளை நீங்க தொடங்குனீங்கன்னா இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய செல்வ செழிப்பிற்கு குறைவு இருக்காது. அந்த வழிமுறையை சொல்றேங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தாமரை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல மா, பழ, வாழை இந்த முக்கணிகளை அடுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே கண்டிப்பா நீங்க வைக்க வேண்டிய ஒரு பொருள்னு பார்த்தோம்னாக்க முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இதை நீங்க தவறாம அது கூட சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி அது கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தை கட்டாயம் வைக்கணும். வெத்தலை பாக்கு வைக்கணும். அது மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்க நகைகளை சேர்த்து வைங்க. ரூபாய் நோட்டுகளை வைங்க. சில்லறை காசுகளை நிறைய சேர்த்து வைங்க. உங்களால முடிஞ்சதுனாக்க நவ தானியங்களை வைங்க. இதெல்லாம் ஒரு தட்டுல செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்ல உங்களால இன்னும் சிறப்பா செய்ய முடியும், வசதி வாய்ப்பு இருக்குனாக்கா 3 தட்டு எடுத்துக்கோங்க. அதாவது 3 தாம்பூலம் எடுத்துக்கோங்க. அதுல ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க, வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை எடுத்துக்கோங்க. இப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களால தாம்பூலத்துல அடுக்கி வச்சுட்டு அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா வீட்டுக்குரிய எல்லாருக்குமே சொல்றேங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டு அந்த தட்டுல அடுக்கி வச்சுக்கூடிய பழங்கள், பணம், நகை இது எல்லாத்தையும் முதல்ல பார்க்கணும். அதுக்கு பின்னாடி கண்ணாடி சொன்ன இல்லைங்களா, அந்த கண்ணாடியில நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய முகத்தை பார்க்கணும். அப்படி அந்த முகத்தை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார நினைச்சுக்கிட்டு அந்த தட்டை தொட்டு வணங்கிட்டு அன்றாட வேலைகளை நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்வதனால வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும், செல்வ வளம் பெருகும். இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்றவங்க உங்க வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு எப்படி பூஜைகளை செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை கொண்டு போயிட்டு பூஜை அறையில வச்சு தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு அந்த கண்ணாடியை பாருங்க. அப்போ மகாலட்சுமி தாயார மனசார நினைச்சுக்கோங்க, மகாலட்சுமி தாயே நீங்க இருக்கக்கூடிய இடங்கள் செல்வத்திற்கு குறைவில்லாம நிறைஞ்சு இருக்கும் இல்லையா? எங்களுடைய வீட்டுல கூடிய வறுமையை போக்கி எங்க வீட்லயும் நிறைந்த செல்வத்தை அருளிடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய செல்வ நிலை படிப்படியா உயர்வுக்கு போகும். வாழ்த்துக்கள்ங்க. திரும்பவும் சொல்றேன், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நம்முடைய பாவ கணக்கை குறைக்கிறதுக்கும் இனி நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் அவர் வழித்துணையா இருப்பாரு. சோ இன்னைக்கு இவரையும் நீங்க வழிபாடு செய்யலாம். இவருக்கு எங்க கோயில் இருக்குனாக்கா தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருக்குன்னே தனியா ஒரு கோவில் இருக்கு. இவரை நீங்க வழிபாடு செய்ய நினைச்சிருக்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவருக்கும், அதாவது சித்திரகுப்தருக்கும் இவருடைய மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோட திருமண விழா சிறப்பா நடக்கும். அதுல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு.
அதே மாதிரி அள்ளல்ல குறையாத அக்ஷய திருதி வரக்கூடிய பொன்னான மாதமும் இந்த சித்திரை மாதம் தான். பிரம்மதேவர் வந்துட்டு தன்னுடைய சிருஷ்டி தொழிலை தொடங்கியதும் இந்த நாள்ல தான். மிகவும் புண்ணியமான இந்த நாள்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும், அரிசி, கோதுமை, தயிர், மோர், குடை, ஆடைகள், தானியம், பழம் இந்த மாதிரி பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கறதும் உங்களுக்கு அழியாத செல்வத்தை உங்க வாழ்க்கையில தங்க வைக்கும். இன்னும் சொல்ல போனாக்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்வதனால சிறந்த பலன்களையும் தெய்வ அனுகிரகத்தையுமே பெற முடியுங்க. சோ இந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாள்ல இருந்து நீங்க தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், நீங்க வழிபாடு செய்தால் தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்படி கிடைக்க பெறுங்கிறத தெளிவா சொல்லியாச்சு. இப்போ இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள்ல உங்களுடைய தாய் வழி உறவுகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். நீங்க கேட்டும் கேட்காமல் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கான உதவிகளை அவங்களே தன்னால செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்துல. அதே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க விற்பனை லாபத்திற்கு குறைவு இருக்காது. ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். அது மாதிரி சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விலகுது இந்த நன்னாள்ல. இன்னும் சிறப்பா சொன்னாக்க இந்த நாள் முழுக்கவே சிம்ம ராசிக்கு ஒரு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்க போகுது. அதே போல இந்த நாள்ல தாமதமா கிடந்த காரியங்கள் எல்லாமே ஜட்டு வேகத்துல செஞ்சு முடிக்க போறீங்க. புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான யோகம் இருக்கு. இது தொழிலை பொறுத்தவரைக்கும் கான்ட்ராக்ட் தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க. வங்கியில லோன் கிடைக்கும். சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க, பொருளாதாரத்துல ஏற்றம் பெற போறீங்க. கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடினமான வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதிக லாபத்தை பார்க்க போறீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களாக்க இந்த நாள்ல அந்த தொழில் தொடக்கத்திற்கான உதவிகள் கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக குடும்பத்தில் கூடிய ஒரு பிரச்சனைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு காண போறீங்க. வண்டி வாகனத்தை சீர் செய்ய போறீங்க. அதே மாதிரி உடைய சொந்த பந்தங்கள்லாம் பாராட்டும்படி நடந்து கொள்ள போறீங்க. வியாபாரத்துல இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உடைய ஆலோசனைகள் மற்றவங்களால ஏற்கப்படும். இன்னும் ஒரு படி மேல தெளிவா சொல்லணும்னா, இத்தனை நாளா ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சு. அந்த தயக்கங்கள் விலகி துணிச்சலாக செயல்படக்கூடிய நாள் இந்த நாள். அதே மாதிரி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உங்களுடைய திருமண கனவுகள் நிறைவேற போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய வேலை பாதியில கட்ட முடியாம நின்னுருச்சு இல்லையா, அந்த வீட்டை இப்ப கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் அடைய போறீங்க. அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரிகளை பொறுத்திருக்கும் நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொடுத்தாலும் உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். கையிருப்பு அதிகமாகும். நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்படைய போகுது. மாணவர்களை பொறுத்திருக்கும் நினைவாற்றல் கூடும். வியாபாரிகளை பொறுத்திருக்கும் வேறு ஒரு புதிய பொருளை விற்பனை செய்ய முற்படுவீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நட்பு பலப்பட போகுது. வேலைக்கு செல்பவங்களுக்கு உத்தியோகத்துல வேலை பழு குறையும். தேக ஆரோக்கியம் சீராதான் இருக்கு. அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதல் உண்டாகும். மாணவர்களை பொறுத்திருக்கும் கேள்விக்கான விடைய நினைவுல வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கிறது நல்லது. அதுவே பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய கணவருக்கு அன்புக்கு உரியவங்களாக விளங்க போறீங்க. அதான் வீட்டிலேயே குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது உதவிகரமா அமையும். மருத்துவ செலவுகள் குறையுது. மனஸ்தாபங்கள் விலகுது. அதே மாதிரி விட்டு கொடுத்தவன் என்னைக்கும் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு நீங்க மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான செயல்பாடுகள் இருக்க போகுது. பணவரவு தாராளமா இருக்கும். அது காதல் உறவை பொறுத்திருக்கும் கடமையை உணர்ந்து செயல்பட போறீங்க. மேலும் சிம்ம ராசிக்கு இந்த நாள்ல உங்க கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட கைகூடி வரப்போகுது. அது போலவே நண்பர்களை நம்பி நீங்க ஒப்படைச்ச பொறுப்புகள் நல்ல விதமா நடக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். இதோட உங்களுடைய உற்றார் உறவுக்காரங்க வீடு தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகுது. குறிப்பா அந்த நாள்ல உங்ககிட்ட உறவாடிக்கிட்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. ஒட்டு மொத்தமா இந்த நாள் தடைகள் உடைப்படக்கூடிய நாள். பனிப்போர் விலகக்கூடிய நாள். வருங்காலத்திற்காக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள்.
அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய நாள். பிள்ளைகள் கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. பண விஷயத்துல கராரா இருக்க போறீங்க. மேலும் இந்த நாள்ல மனதளவுல புத்துணர்ச்சியோட காணப்பட போறீங்க. செயல்பாடுகள்ல துரிதம் மேம்படும். எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகுது. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையுது. உயர் பொறுப்புல இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. இணையம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சொல்லப்போனா தொல்லைகள் மறைக்கூடிய நாள்ல இந்த நாளை சொல்லி முடிக்கலாம். மேலும் இந்த நாளை பொறுத்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க சாம்பல் நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் புத்துணர்ச்சியை தரக்கூடிய புதுமையான நாளா இருக்க போகுது. மேலும் நினைச்சது நிறைவேறக்கூடிய நாள். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய நாள். பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கக்கூடிய நாள். இதோட தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்ப நீங்க போகுது. அடுத்து பூரம் நட்சத்திரம். நண்பர்களுடைய சந்திப்பினால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுதுங்க. மேலும் உறவுக்காரர்கள் உதவியினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது. இது தாண்டி ஒரு வரியில இந்த நாளை பத்தி சொல்லணும்னா இன்னல்கள் குறையக்கூடிய நாள். அடுத்ததா உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணப்புழக்கம் கூடும். தாராளமா செலவு செய்ய போறீங்க. அதே நேரத்துல கொஞ்சம் அலைச்சல் காரணமா உடல் அசதியும் உண்டாகுதுங்க. சோ ஒட்டுமொத்தமா சொல்லனாக்க 100% இந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாளுங்கிறது சிம்ம ராசிக்கு சாதகமான நாள் தாங்க. பெருசா எந்த ஒரு பாதிப்பும் தராத நாள் தான். சோ இந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொன்ன இல்லையா, அதே மாதிரி உங்களால முடிஞ்சதுனாக்கா குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதும் சிறப்பான விஷயம். இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடும் இன்னைக்கு உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். சரிங்க, இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமான நாளாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. கடவுள் துணை வரட்டும். திரும்பவும் சொல்லிக்கிறேங்க, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய உற்றார் உறவுக்காரர்களுக்கும். இந்த நாள் முதல் இனிய நாளாக ஒவ்வொரு நாளும் அமையட்டும்.